அதாவது, இப்போ விஜய் அவர்களுடைய பஞ்சாயத்து ரொம்ப பெருசா போயிட்டுருக்கு. அதாவது விவாகரத்து கேஸ் தான் பெருசா போயிட்டுருக்கு. வரிசையா ஜிவி பிரகாஷ், தனுஷ் அவர்கள், இன்னும் நெறைய ஃபேமான செலிபிரிட்டீஸ் பட்டியல்ல விஜய்யுடைய வாழ்க்கையும் இணைந்துருச்சுன்னு நெனைக்கும்போது, எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அது போயிட்டு தான் இருக்கு. அண்ட் குறிப்பா குறிப்பிட்டு சொல்லணும்னா, நெறைய பிரபலங்கள் கிட்ட இப்ப கேள்விகள் போயிட்டுருக்கு விஜய் டிவோர்ஸ் பத்தி. அதுல இப்ப பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய தாயான ஷோபா அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது 2 பேருமே மெச்சூர்டான இண்டிவிஜுவல்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ரீசன் வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க. ஒரு 10 வருஷம், 12 வருஷம் முன்னாடி ஏதாவது பிரச்சனைனா நாங்க கேட்கலாம். இப்ப அவங்களே வந்துட்டு அவங்க குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டனால, அந்த இடத்துல நம்ம பதில் சொல்ற இடத்துலயோ, கேள்வி கேட்கிற இடத்துலயோ கிடையாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஒரு அம்மாவா, மாமியாரா அவங்களுக்கு நான் ஏதாவது புத்திமதி சொல்லணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா அவங்களுடைய முடிவுகளையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்றாங்க. ஏன்னா சங்கீதா வந்துட்டு வீட்டு பொறுப்ப எடுத்துக்கக்கூடிய, பிரியமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மருமகள். என்னோட மகனுமே அந்த காதல்ல ரொம்ப திளைத்திருந்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க மேல அவ்ளோ பிரியமா இருந்தாங்க. அந்த காதல் கதை சாதாரணமானது கிடையாது. ரொம்ப அழகானதா, ஆழமானதா, ரொம்ப டெப்த்தாலாம் இருந்திருக்கு. இப்ப திடீர்னு இந்த மாதிரி நடந்தத நெனச்சா மனசுக்கு வேதனையாவும் இருக்கு. ச்சே! என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தமும் பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள ஒரு அளவுக்கு மேல நாம இடைமறிச்சு எதுவும் பண்ணக்கூடாது. அவங்களோட பர்சனலா விட்டணும். அத பேசு பொருளா, வைரலாக்குற ஒரு கன்டென்ட்டா மாத்த வேணாம். நான் வந்து அவங்களுடைய அம்மா. என்னோட ஸ்தானத்துலருந்து யோசிக்கும் பொழுது, குழந்தைங்க 2 பேரும் சேரணும்னு தான் நான் நெனப்பேன். அவங்களுடைய பர்சனல் அத வெளியில பேசாம, அவங்களுக்குள்ள பேசிட்டு எல்லாமே சரியாகணும்ன்றது தான் என்னுடைய எண்ணமா இருக்குன்னு பேசியிருப்பாங்க. அண்ட் விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவருடைய தனிப்பட்ட விஷயத்துல அவர் சரியா இருக்காரா? இல்லையான்றத வந்து இன்னொரு இடத்துல ஜட்ஜ் பண்ற இடத்துல யாருமே கிடையாது. இந்த மாதிரி நியூஸ் சினிமா பிரபலங்கள் கடந்து வராதவங்க பாவம் செஞ்சவங்க தான். எல்லா செலிபிரிட்டீஸ்க்கும் இந்த மாரி ஒரு நியூஸாவது வந்துரும். இந்த மாரி விஷயங்கள கிசுகிசுக்கள கடந்து தான் வரணும். ஸோ இது பெரிய இஷ்யூவா ஆகுதா? என்னன்றத தாண்டி முக்கியமா விஜய் பண்ணார்னா அது தவறா? விஜயோட லைஃப்ல எதுவுமே இருக்கக்கூடாதா? விஜய் ஏன் இப்படி இருக்காருன்ற கேள்விகளுக்கான பதில் அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்றது தான். ஸோ உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.